பொற்கொடி இந்த தெருவில் பெருமாள் கோயில் கார்டன் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில் ஆதிகேசவன் பெருமாள் கோவில் அவங்களோட பொறுக்குப்பேட்டை அவங்களோட அறநிலைத்துறையில் இருக்கிற மெனையில் நாங்கள் குடியிருக்கோம். எங்கள் அப்பா வந்து ஒரு 30 வருஷம் முன்னாடி இந்த இடம் வாங்கினாங்க, காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க. இப்போ அப்போக்கு இருந்த வாடகை நாங்கள் வந்து கோவிலுக்கு நாங்கள் வாடகைன்றது கம்மி அமௌண்ட்டாக இருந்தது. இப்போ போக போக அந்த அமௌண்ட் ஒன்றும் ரொம்ப ஹெவியாகிடுச்சு. இப்போ டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு போயிட்டு எங்களால் கட்ட முடியாத, நாங்கள் வெளியில் கூட வாடகை கொடுத்துருந்துக்கலாம், போல இங்கே வாடகை கொடுத்து எங்களால் இருக்க முடியல. அவ்வளோ 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 காசு வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த ஒரு பில்டிங்கை வச்சு தான் நாங்கள் எங்கள் வாழ்வாதாரத்தையும் நாங்கள் ஓட்டிகிட்டு இருக்கோம் இங்கே. பட் இதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஜென்ரேஷன் போய் நாங்கள் இங்கே விட்டுட்டு போகிற நிலைமைக்கு அவ்வளோ வாடகை வாங்கினா எங்கள் லைஃப் என்னத்துக்கு ஆகிறது? அதுக்கப்புறம் தயவு செஞ்சு இதை வந்து கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணி எங்களுக்கு வந்து எங்கள் பேரில் வந்து பட்டா ரெஜிஸ்டர் பண்ணி தரணும் நாங்கள் கேட்குறோம். சொல்லுங்கள். வணக்கம். நான் வந்து பெருமாள் கோயில் தோட்டத்தில் எங்களுக்கு வந்து ஒரு அரை கிரவுண்டில் நாங்கள் வீடு கட்டி வச்சோம். இதை வந்து இப்போ இது அறநிலையத்தில் வந்து கோயில் இடம்னு சொல்லி எங்களுக்கு வாடகை அவங்க தான் கட்டிக்கிட்டு வாங்க. முதல்ல இருந்தேன் ஃபஸ்ட்டு 3 ரூபா கட்டணும். அதுக்கப்புறம் மேற்கொண்டு 3 ரூபா 5 ரூபா ஆச்சு, 5 ரூபா 7 ரூபா ஆச்சு, 7 ரூபா 15 ரூபாய் ஆச்சு, 15 ரூபா 50 ரூபாய் ஆச்சு, 50 ரூபா 200 ரூபாய் ஆச்சு. 200 ரூபாய்க்கு அப்புறம் மேற்கொண்டு அப்போ இருந்த 1998 ஒரு 200 ரூபாய் கட்டணும் அப்படின்னாங்க. 200 ரூபாயிலிருந்து லாஸ்ட்டில் தான் அதிகமாக 4000 சில ரூபாய் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி, எங்களால் அவ்வளோ கட்ட முடியல. அப்போ வந்து என்ன பண்ணாரு, கலைஞர் ஆட்சியில் வந்து என்ன பண்ணாரு, அதை கொஞ்சம் கம்மி பண்ணி 3000 சில ஆக்கணும். 3000 சில கட்டுருவா நீங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் விட்டு அது அப்படியே இருந்துட்டு இப்போ திடீர்னு என்ன பண்ணுறாங்க, 22,000 ரூபாய் கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிறவங்க. நாங்கள் இருக்கிறது ஒரு அரை கிரவுண்டில் இருக்கிறவங்க. எனக்கு ஒரு 3 பொண்ணு இருக்குது. 3 பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். எனக்கு 60 வயசு ஆகும். அதுங்களுக்குன்னா நான் எதுவும் சொத்து